நடந்ததை துல்லியமாக, நடப்பதை உடனுக்குடன், நடக்கவிருப்பதை முன்னறிவிப்புடன் வழங்கும் அக்யூப் டிவி தமிழ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கரூர் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது கணக்கில் வராத ரூபாய் 57,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பணம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் அதன் மூலத்தை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நடவடிக்கை அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் ஊழலை தடுப்பதற்குமான தொடர் கண்காணிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் டால்மியா பாரத் நிறுவனம் இணைந்து விவசாயிகளுக்கான வேளாண்மையில் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த 2 நாள் பயிற்சியை நடத்தின. பயிற்சியில் ட்ரோன் மூலம் உரங்கள் மற்றும் பயிர் ஊக்க மருந்துகளை தெளித்தல், பயிர் பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பல்வேறு பயன்பாடுகள் குறித்து நிபுணர்கள் விளக்கமளித்தனர். மேலும் பல்வேறு பயிர்களுக்கு ஏற்ற ட்ரோன் தேர்வு, பாதுகாப்பான இயக்க முறைகள் மற்றும் ட்ரோன் பைலட் பயிற்சி பற்றியும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பயிற்சியின் நிறைவாக கரும்பு வயலில் ட்ரோன் மூலம் பயிர் ஊக்க மருந்து தெளிக்கும் செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று நவீன தொழில்நுட்பத்தின் பயன்களை நேரடியாக அறிந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாயம்மா கோவிலில் மர்ம நபர்கள் கோவிலின் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து 14 கிலோ எடையுள்ள வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கினர். கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் பிற ஆதாரங்களின் அடிப்படையில் கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு 2வது முறையாக நிராகரித்துள்ளது. இரு நகரங்களிலும் மெட்ரோ திட்டத்திற்கு தேவையான மக்கள் தொகை போதுமான அளவில் இல்லை என்றும், எதிர்பார்க்கப்படும் பயணிகள் எண்ணிக்கையும் பயண நேர குறைப்பும் திட்டத்தை நியாயப்படுத்தும் அளவில் இல்லை என்றும் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நகரங்களுக்கு பேருந்து போக்குவரத்தை மேம்படுத்துவது பொருத்தமான மாற்று வழியாக இருக்கலாம் என்றும் பரிந்துரைத்துள்ளது. இந்த முடிவு சென்னை நகரத்திற்கு அப்பால் தமிழ்நாட்டில் மெட்ரோ சேவையை விரிவுபடுத்தும் மாநில அரசின் திட்டத்திற்கு மீண்டும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் 2026-27 கல்வியாண்டுக்கான MBBS மற்றும் PDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்களுக்காக மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் தேர்வுக்குழு ஆன்லைன் விண்ணப்ப பதிவை ஜூலை 26 காலை 10 மணி முதல் ஜூலை 27 பிற்பகல் 3 மணி வரை மீண்டும் திறந்துள்ளது. தகுதியுள்ள மாணவர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி தேவையான ஆவணங்களை பதிவேற்றி குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ வழித்தடத்தை செங்கல்பட்டு வரை நீட்டிக்கும் திட்டத்திற்கும் காரிடார் 5 விம்கோ நகர் வரை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கும் விரிவான திட்ட அறிக்கை, அதாவது DPR தயாரிக்க டெண்டர் அறிவித்துள்ளது. இதில் கிளாம்பாக்கத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ சேவையை நீட்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வடசென்னையில் அசிச்சி நகர் முதல் விம்கோ நகர் வரை சுமார் 11 கிலோமீட்டர் மெட்ரோ வழித்தடத்தையும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 2 திட்டங்களுக்கான TPR தயாரிப்பு பணிகள் சுமார் 4 மாதங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரிவாக்கம் நிறைவேறினால் தென் மற்றும் வடசென்னையில் மெட்ரோ இணைப்பு மேலும் வலுப்பெற்று பொது போக்குவரத்து வசதி கணிசமாக மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நகை அடகு கடைகளின் உரிமம் மற்றும் சட்டப்படி செயல்பாடு தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட தகவலுக்கு உரிய காலத்தில் பதிலளிக்காத காங்கேயம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியருக்கு
5000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த 75 வயதான ஜி. சுப்பிரமணியம், குறிப்பிட்ட பகுதியில் செயல்படும் 13 நகை அடகு கடைகளின் உரிமம், புதுப்பிப்பு மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பான தகவல்களை கேட்டிருந்தார். ஆனால், தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 30 நாட்களுக்குள் முழுமையான பதில் வழங்கப்படவில்லை. இதையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த மாநில தகவல் ஆணையம், தகவல் வழங்குவதில் ஏற்பட்ட காலதாமதம் சட்டத்திற்கு முரணானது எனக் குறிப்பிட்டு, மனுதாரருக்கு 5000 ரூபாய் இழப்பீடு வழங்க அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தென் சென்னை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது, வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாகச் செயல்பட்டு அதிமுகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும், தமிழகத்தில் ஜனநாயக முறையில் செயல்படும் கட்சியாக அதிமுக திகழ்கிறது என்றும், கட்சியின் அரை நூற்றாண்டு பாரம்பரியத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். உள்ளாட்சித் தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும், அனைவரும் இணைந்து செயல்பட்டால் வெற்றியைப் பெற முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேட்டைக் கண்டித்து, நாம் தமிழர் கட்சியின் மாணவர் மற்றும் இளைஞர் பாசறை சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம், கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்றது. இதில், நீட் தேர்வில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகளுக்கு எதிராகவும், போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை ஒடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில், நாம் தமிழர் கட்சியின் மாணவர் மற்றும் இளைஞர் அணியினருடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்று, தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வலியுறுத்தினர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் எந்தவித சாகசத்திலும் ஈடுபட்டாலும், இந்தியாவின் பதிலடி அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும், ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் உறுதியான இராணுவத் திறனை உலகிற்கு நிரூபித்துள்ளதாகவும் கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்தியா எந்தவித சமரசமும் செய்யாது என்றும், நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அமைச்சரவையில் நடைபெற்ற மாற்றத்தைத் தொடர்ந்து, பிரகலாத் ஜோஷி மத்திய கல்வி அமைச்சராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பின்னர் பேசிய அவர், இந்த பொறுப்பை மிகுந்த பணிவுடனும் பொறுப்புணர்வுடனும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும், நாட்டின் கல்வித் தரத்தை மேம்படுத்தவும், கல்வித்துறையில் நடைபெற்று வரும் முக்கிய சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் உறுதிபூண்டார். இந்திய கல்வித்துறையின் வளர்ச்சிக்கும், மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகளில் நடைபெறும் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளை தடுக்க, பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. இந்த மசோதாவில், வினாத்தாள் கசிவு, ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்வு மோசடி மற்றும் அதில் தொடர்புடைய தேர்வு மையங்கள், சேவை நிறுவனங்கள் உள்ளிட்டோருக்கு கடுமையான தண்டனைகள், விரைவான விசாரணை மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழக்குகளை முடிக்கும் நடைமுறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. தேர்வு முறையின் நம்பகத்தன்மையை பாதுகாத்து, மாணவர்களின் நலனை உறுதி செய்வதே இந்த சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கமாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு, 1999 கார்கில் போரில் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வீரத்துடன் போராடிய இந்திய இராணுவ வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிரை அர்ப்பணித்த வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றும் இந்திய மக்களின் நினைவில் நிலைத்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும், கார்கில் வீரர்களின் வீர வரலாறு இளைஞர்களுக்கு என்றும் உத்வேகமாக இருக்கும் என்றும்,
அவர்களின் தியாகத்திற்கு நாடு எப்போதும் நன்றிக்கடன் பட்டிருக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜக தொண்டர்களுக்கு பதவியை விட நாடு, இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள்தான் முக்கியம். தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா அதற்கான எடுத்துக்காட்டு என்று அவர் கூறியுள்ளார். மேலும் தீர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார். H-1B விசா கட்டண உயர்வை ரத்து செய்த கீழமை நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அமெரிக்க அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் விசா கட்டண உயர்வை செல்லாது என அறிவித்த முந்தைய தீர்ப்பு தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு H-1B விசாவை நம்பியிருக்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தொழில்முறை பணியாளர்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் வேலைவாய்ப்புக்காக H-1B விசாவை பயன்படுத்தும் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு இந்த தீர்ப்பு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரான்சில் பரவி வரும் கடுமையான காட்டுத்தீ காரணமாக 55,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பு கருதி அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீயின் வெப்பம் மற்றும் பலத்த காற்றால் தீச்சுழற்காற்று எனப்படும் சுழலும் தீ தூண்கள் உருவாகியுள்ளதால் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் மேலும் சிக்கலாகியுள்ளன. கடும் வெப்பம், வறண்ட காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புப் படையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். மேற்கு ஆசியாவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் போர் மேலும் விரிவடையும் என்று ஈரான் ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கினால் மோதல் புதிய பகுதிகளுக்கும் பரவக்கூடும் என்றும் அதன் விளைவுகள் மேலும் தீவிரமாக இருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் இருதரப்பும் பேச்சுவார்த்தை வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலை தொடர்ந்து பதற்றமாகவே உள்ளது. நோல் புயல் சீனாவின் கடலோரப் பகுதிகளை கரையை கடந்ததால் பலத்த காற்று மற்றும் கனமழை பெய்து வருகிறது. புயலின் தாக்கத்தை முன்னிட்டு பல லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டுள்ளனர். மீட்புப் படையினர் மற்றும் அவசர சேவை குழுக்கள் முழுவீச்சில் பணியாற்றி வருகின்றன. புயல் காரணமாக சில பகுதிகளில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டிய சாதாரண பொருளில் ஒரு பெரிய பகுதி எங்கே மறைந்தது என்பது பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளுக்கு புதிராக இருந்தது. தற்போது மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வில் விண்மீன் மண்டலங்களுக்குள் ஏற்பட்ட மிக வலிமையான ஆற்றல் வெடிப்புகள் மற்றும் மிகப்பெரிய கருந்துளைகளின் தாக்கத்தால் அந்த பொருளின் ஒரு பகுதி விண்மீன் மண்டலங்களுக்கு இடையேயான வெளியில் பலத்த வேகத்தில் தள்ளப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பொருள் மிகவும் சூடான, மெல்லிய வாயுவாக விண்மீன் மண்டலங்களுக்கு இடையில் பரவி இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த நிகழ்வு விஞ்ஞானிகள் முன்பு கணித்ததை விட மிகவும் வலிமையானதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் காணாமல் போன பொருள் குறித்த நீண்டகால மர்மத்தை தீர்க்கும் முக்கியமான முன்னேற்றமாக இந்த கண்டுபிடிப்பு கருதப்படுகிறது. விமான போக்குவரத்தை சுற்றுச்சூழலுக்கு மேலும் நட்பானதாக மாற்றும் நோக்கில் ஏர்பஸ் நிறுவனம் அடுத்த தலைமுறை ஹைபிரிட் மின்சார வர்த்தக விமானங்கள் உருவாக்கத்தை முன்னெடுக்கும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பாரம்பரிய ஜெட் எரிபொருளுடன் மின்சார இயக்கத்தையும் இணைக்கும் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட உள்ளது. இதனால் எரிபொருள் பயன்பாடு,
கார்பன் வெளியேற்றம் மற்றும் விமானத்துறையின் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகியவற்றை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் தூய்மையான, திறன்மிக்க மற்றும் நிலையான விமான போக்குவரத்தை உருவாக்கும் முக்கிய முன்னேற்றமாக இந்த முயற்சி கருதப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.